system which operates on 0 and 1 and with operators or and not. இதெல்லாம் 1 mark questions. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு? இதுக்கு பேரு பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, பைனரினா ரெண்டு விதமாக மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ஆன்சர் 0 கொடுக்கும், இல்லைன்னா 1 கொடுக்கும்ன்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ பைனரி அல்ஜிப்ரா enables logic designer to simplify the circuit used achieving economy of construction and reliability of operation. ஸோ நமக்கு நிறைய லாஜிக்கல் இருக்கு. அந்த லாஜிக்கல் சர்க்கியூட், அதாவது ரியல் டைம்ல நிறைய லாஜிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ஒரு மாடலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லாஜிக் சர்க்கியூட் யூஸ் பண்றோம். அந்த லாஜிக் சர்க்கியூட்டோட ஃபங்க்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்றோம். ஸோ இதுல நெகட்டிவ் நம்பர் கிடையாது, ஃப்ராக்ஷன்ஸ் கிடையாது. ரெண்டே ரெண்டு வேரியபிள் மட்டும், வேரியபிள் கிடையாது. ரெண்டே ரெண்டு அவுட்புட் ஃபார்ம்ஸ் மட்டும்தான், லோ இல்லைன்னா ஹை. அதே மாதிரி இன்புட் ஃபார்மும் ரெண்டே ரெண்டு ஃபார்ம்ஸ் மட்டும்தான், லோ இல்லைன்னா ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் பூலியன் போஸ்டுலேட்ஸ் பார்த்தோம். ஸோ லாஜிக் அடிஷன், லாஜிக் மல்டிப்ளிகேஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இதான் பார்த்துட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷனுக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன், ஆன்றது ஹை, ஆஃப்ன்றது லோ. ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அடிஷன் சர்க்யூட்ஸ் வந்துட்டு ஒரு பேரல் சர்க்யூட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். எது ஆன்ல இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ஆன்ல வந்துடும். மல்டிபிகேஷன் சர்க்யூட்ஸ் வந்து சீரிஸ் சர்க்யூட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஆன்ல இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் நமக்கு ஆன்ல வரும். காம்ப்ளிமெண்ட்ன்றது நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்புட் ஆன்ல இருந்து அவுட்புட்டு ஆஃப் இருக்கும், இன்புட் ஆஃப்ல இருந்து அவுட்புட்டு ஆன் இருக்கும். இந்த 10 மட்டும்தான் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இதை தொடர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து வேரியபிள்ஸ் வச்சு பார்க்குறது, 1 and 0 இல்லாமல் வேரியபிள்ஸ் வச்சு பார்க்குறது. அதில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆண்ட் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன்லாம். இப்போ இங்கே ஏ 1க்கு பதிலாக ஏ அப்படின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ 1க்கு பதிலான்னு கிடையாது, அது வந்து கேன் எனி ஃபங்க்ஷன். ஒரு ஏவோட 0 பண்ணும்போது, நம்ம 0 ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 தான் இருக்கும். இதே ஏவோட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஏ தான் இருக்கும். ஏ கேன் டேக் வேல்யூ ஆஃப் 0 or 1. சப்போஸ் ஏ 0 ஆயிடுச்சுன்னா 0.1 0 இருக்கும். ஏ 1 ஆயிடுச்சுன்னா 1.1 1 இருக்கும். அந்த மாதிரி ஆண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது ஐடென்டிட்டி, அண்ட் ஐடென்டிட்டி, இது வந்துட்டு ஆர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வர்றது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒன் லாஜிக்கோட நம்ம ஆண்ட் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஐடென்டிட்டி அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஆரை பொறுத்த வரைக்கும் 0 லாஜிக்கோட ஆர் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஐடென்டிட்டி அவுட்புட்ஸ் கிடைக்கும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்லேயும் நிறைய நம்ம பார்த்தோம். டாட் எடுத்தா எப்படி, ஆர் எடுத்தா எப்படி, டபுள் காம்ப்ளிமெண்ட் என்ன பார்த்துருக்கோம். இல்லை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதாவது பூலியன் அல்ஜிப்ரா ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, அதில் யூஸ் பண்ண வேண்டியதுதான். காம்படேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, அல்ஜிப்ரால இருக்க மாதிரி எல்லாம் இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்சார்ப்ஷன் லாஸும் டிமார்கன் லாஸும். ஸோ அதான் இது ஏ பிளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏ தான் வரும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம பார்க்கல, ஜஸ்ட்டு இது மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க. இதுக்கு ப்ரூவ் பண்ணலாம்ல, ஏ வெளில எடுத்துட்டா 1 + b அப்படின்னு இருக்கும், which is equal to a into 1 கூட எந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணாலும் நமக்கு 1 தான் ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அது ஒரு லாவா இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ இன்டூ ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஸோ ஏ இன்டூ ஏ பிளஸ் ஏ பின்ட்டு வருமா, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ இன்டூ ஏ பிளஸ் ஏபி. ஏ இன்டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஏ தான். ஏ 0 இருந்தா இதுவும் 0, அப்போ ஆட் பண்ணும்போது 0 தான் வரும். ஏ 1 இருந்தா ஸோ ஏ என்ன கொடுக்குறோமோ அதுதான். எத்தனை வாட்டி நீங்கள் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஏ தான் ஆன்சராக வரும். ஸோ இப்படி வருமா, அகெயின் இதில் வெளில எடுத்தால் ஏன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் இதில்.
அது நம்மளுக்கு ஆனால் கேட்க மாட்டாங்க, ப்ரூஃப் கேட்க மாட்டாங்கன்றதுனால தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நம்ம இங்கே படிச்சுக்கலாம் இப்போதைக்கு. லா பேர் கூட நமக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன லாவோ என்ன லா நமக்கு சொல்லுதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ பார் பி இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் ஏ பார் பி அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஆன்சர். சப்போஸ் இதுலேயே ஒரு வேரியேஷன் கொடுத்துட்டு எனக்கு இங்கே ஏ பாரும் எனக்கு இங்கே ஏ பார் இங்கே பிளெயின்ல ஏ வருது அப்படின்னு சொன்னா இது வந்து ஏ பார் பிளஸ் பி ஆயிடும். சப்போஸ் இதுல இன்னொரு வேரியேஷன் இங்க ஏ பார் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது ஏ பார் பிளஸ் பி பார் ஆகும். ஓகேவா, இதுலயே நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு ஏவு வித் ஏ காம்ப்ளிமெண்ட் பியும் வந்தா ஆன்சர் வந்து ஏ பிளஸ் பி. ஓகேவா, அதேதான் இங்க ஜஸ்ட் டூவாலிட்டி மாதிரி ஏ இன்டூ ஏ பார் பிளஸ் பி அப்படின்னு வந்தா ஏ இன்டூ பி ஆன்சர். ஸோ இது நாமளே எப்படி சொல்லலாம்ல. இது உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஏ இன்டூ ஏ பார் வந்து எப்பவுமே 0 தான். பிகாஸ் ஏ 1 எடுத்தா ஏ பார் 0 எடுத்துரும், ஏ 0 எடுத்தா ஏ பார் 1 எடுத்துரும். அப்ப எப்படியும் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு 0 தான் ஆன்சர் வரும். அப்ப 0 பிளஸ் ஏபின்னு வரும். அந்த ஏபியை தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டிமார்கன்ஸ்ல வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். a plus b whole complement is equal to a complement dot b complement. ab whole complement is equal to a complement plus b complement. ஸோ இன்புட் சைட்ல ஆர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவுட்புட் சைட்ல and வரும். இன்புட் சைட்ல and வந்துச்சுன்னு சொன்னா அவுட்புட் சைட்ல ஆர் வரும். இது இல்லாம இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. லாஜிக் கேட்ஸ்ல வரும்போது பார்த்துடலாம். அதெல்லாம் எங்கேயும் ப்ராப்ளம்ஸ் ஒன்று 2 அப்படி எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ டுவாலிட்டி பிரின்சிபலும் சொன்னேன் இல்லையா, இங்க நமக்கு ஆர் ஆப்ரேஷன் இருக்கிறதுலாம் அண்ட் ஆப்ரேஷனா மாறும். 0 இருக்கிறதுலாம் 0ன்றதுல 1 மாறும், 1 இருந்தா 0 மாறும். நிறைய இடத்துல டுவாலிட்டியும் நம்ம பண்ணுவோம். கேட்டிருந்தாங்கன்னா டுவாலிட்டியும் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனை அப்படியே டூவல் ஃபங்க்ஷனா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ரிடக்ஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ இதை 3 விதத்தில் அச்சீவ் பண்ணலாம். ஒன்று பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று கேமேப் யூஸ் பண்ணுறது, தேர்டு தான் டேப்லேஷன் மெத்தட். டேப்லேஷன் மெத்தட் எப்போ போனால் இன்புட் வேரியபிள்ஸ் வந்து மோர் தேன் 4 இருக்கும்போது, அது லெஸ் தேன் 4 வரைக்கும் இதுலேயே பண்ணிடலாம், கேமேப்லேயே பண்ணிடலாம். அண்ட் சிலது வந்து பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ் கூட யூஸ் பண்ணி கூட பண்ண முடியும். மோர் தேன் 4 போகும்போது கேமேப் போடுறது கஷ்டமாக இருக்குங்கிறாங்க, டேப்லேஷன் மெத்தட் போடும். ஸோ பூலியன் ப்ராப்பர்ட்டிஸில் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பூலியன் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துடலாம். இப்போ பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எந்த கண்டிஷனும் கிடையாது. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை அப்படியே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கேமேப் பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. டக்குன்னு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம பண்ண முடியாது. அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்குலாம் மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம கேமேப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதில் மீன் டேர்ம்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ் அந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் வருது. சரி, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கும் காமனாக இருக்கிறத வெளில எடுத்திருக்கேன். எக்ஸ் பார் இசட் காமனாக இருக்கிறத எடுத்தேன். ஸோ உள்ளார ஒய் பார் ப்ளஸ் ஒய் வந்துச்சு. ஒய் பார் ப்ளஸ் ஒய் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் 1 பிகாஸ் இது 0 இருந்தால் இது 1, இது 1 இருந்தால் இது 0. எப்படி பண்ணாலும் ஆர் பண்ணால் நமக்கு 1 வந்துடும் ஆன்சர். ஸோ இது 1. இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா, இப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் இதுதான். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது.
நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திருப்பி இந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்முக்கு தான் போகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல பாருங்க, இங்கே வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு வழியே இல்லை. ரெடியூஸ் பண்றதுக்கு வழியே இல்லைன்றதுனால நானா இங்கே சில டேர்ம்ஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதுல வந்து இதுக்கும் காமன் கிடையாது. இப்போ இதுக்கும் காமன் எடுத்தா உள்ளுக்குள்ள வந்துட்டு டிஃப்ரெண்ட் லிட்டரல்ஸ் வந்துடும். இப்போ இதை வந்துட்டு xy பிளஸ் z இன்டூ எக்ஸ் பார் பிளஸ் ஒய்னு எழுதுனா இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இங்கே சப்போஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா நான் ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். பட் எக்ஸ் பார் பிளஸ் ஒய் இதுக்கு மேலே ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மெத்தடு போகாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏதாவது ஒரு லிட்டரல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒன்னுட்டு வரும். ஆக்சுவலி இங்கே 1 இருக்கு. அந்த 1 எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார்னு எழுதியிருக்கோம். எழுதிட்டு உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ண பிறகு இப்போ இதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் வருது பாருங்க. இதுவும் காமன் ஆகுது. அதே மாதிரி இந்த டேர்மையும் காமன் டேர்ம்ஸ் இருக்கு. அப்படி எடுத்து ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளால இங்க முடியுது. சரியா? ஆக்சுவலா இது ஒரு தியரம் இருக்கு, அது பின்னாடி நான் சொல்றேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. இதை அப்படியே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அப்சார்ப்ஷன் லால எது யூஸ் பண்ணியிருக்கோம், இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா எனக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பார் பிளஸ் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து ஆன்சரு. இங்க வந்து நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் பார்ல இருக்கு. ஆன்சர் எக்ஸ் பார்ல இருக்கு. அப்ப இது எனக்கு எக்ஸ் பார் இருந்திருக்கும். அப்போ இது எனக்கு எக்ஸ் பார் இருந்திருக்கும். அதுதான் இங்க டீஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுக்குள்ள காமன் டேர்ம்ஸ் இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒய் அப்படின்னு ரெடியூஸ் ஆகுது. இது இப்படிதான் ரெடியூஸ் பண்ண முடியுமா? இல்லை, நேரடியாக அப்சார்ப்ஷன் லாவும் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது நேரடியாக அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணோன்னா எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் ஒய் ஃபார்ம். ஸோ இது வந்துட்டு ஏ பிளஸ் ஏ பார் பின்ட்டு இருந்தால் நமக்கு ஏ ஆன்சர். இப்போ ஏன்ற இடத்துல ஏ பார் எக்ஸ் பார் இருக்கு, ஏ பார்ன்ற இடத்துல ஏ எக்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இருக்கு எக்ஸ் பார்னு வரும். அது ஒரு விதமா ரெடியூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு அப்சார்ப்ஷன்ல தான். சாரி, இங்க இருக்கு ஏ பிளஸ் ஏ பார் பி. இது வரும் ஏ பிளஸ் ஏபி வந்தாதான் ஃபர்ஸ்ட் உள்ளதுலாம். இது வந்து ஏ பிளஸ் ஏ பார் பி ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருக்கு. அதனால ஏ பிளஸ் பி. பட் இதுவும் ஃபர்தரா இதுக்கு மேல ரிடியூஸ் ஆகாது. இந்த மெத்தட்ல ஆனா நமக்கு ஒய் வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ எதுல மேக்சிமம் ரிடக்ஷன் வருதோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றும். ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே, காம்ப்ளிமெண்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்டிங் வந்துட்டு ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று டிமார்கன்ஸ்ல அப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படின்னா டூயாலிட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஈச் லெட்டர்ல காம்ப்ளிமெண்ட் பண்றது. ரெண்டு மெத்தடுமே காமிச்சிருக்கேன்.
உங்களுக்கு ப்ராப்ளம்ல எது ஈஸியாக அப்ளை பண்ண முடியுதோ அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கேன். டிமார்கன்ஸ் லால அப்படியே இந்த ஃபங்க்ஷனோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு. எடுக்கும்போது இது இப்போ உள்ளார ஆறில் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக ஒரு வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் தனித்தனி வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணணும். அப்போ டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணும்போது இந்த தனி வேரியபிளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வரும், இந்த தனி வேரியபிளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வரும், அதுதான் போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு a + b ஹோல் பார் ஈக்குவல் டு a பார் டாட் b பார், இதுதான் டிமார்கன்ஸ் லா. ஸோ இது ஃபுல்லாக a மாதிரியும் இது ஃபுல்லாக b மாதிரியும் எடுத்துக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்துருச்சா. இதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கும் வந்து டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ b இன்டூ c த ஹோல் பார். அப்போ உள்ளார ஆண்டில் இருக்கு, வெளியே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அதுக்கு இப்போ டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணால் இப்படி வருமா, எக்ஸ் டபுள் பார் ஒய் டபுள் பார் இசட் டபுள் பார் அப்படின்னு வந்திருக்கும். பிகாஸ் ஏபி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட், அதை தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஏன்ற இடத்துல என்ன இருக்கு, இப்போ நமக்கு எக்ஸ் பார் இருக்கு, பின்ற இடத்துல ஒய் பார் இருக்கு. ஹோல் காம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணும்போது எக்ஸ் ஆல்ரெடி இருக்க பார் இப்போ நம்ம போட போகிறது ப்ளஸ் அதே மாதிரி ஒய்க்கும் இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இசட். ஸோ இங்கே இசட் பாரும் இருக்கு, அப்போ ப்ளஸ் இசட் டபுள் பார்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் பார் இதுக்கு இது எக்ஸுக்கு பார் இல்லை, ஸோ ஒரு பார் மட்டும்தான் இப்போ எக்ஸ் பார் வரும். ஒய்க்கு இருக்கிறதுனால டபுள் பார் வரும், இசட்டுக்கு ஒரு பார் வரும். சரியா. அப்போ ஃபைனல் ஆன்சரில் உங்களுக்கு இந்த டபுள் பார்லாம் போயிடும், கேன்சல் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும் ஆன்சர். இப்போ இதே ப்ராப்ளமே வந்துட்டு டுவாலிட்டி பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. டுவாலிட்டி பிரின்சிபல் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படியே டூவல் அப்ளை பண்ணுறோம். டூவல் அப்ளை பண்ணுறதுன்னா ஆண்டெல்லாம் ஆறா மாற்றிருக்கோம், இது ஒரு ஆறை ஆண்டா மாற்றிருக்கோம். ஓகேவா. இந்த ப்ளஸ்ஸு இங்கே டாட் ஆயிடுச்சு, மற்றபடி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் எல்லாமே இங்கே ஆர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இது டுவல். இப்போ டுவல் எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு லிட்டரலாக நம்ம என்ன பண்ணணும்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் பார் ஒய் இசட் பார்னு. ஸோ காம்ப்ளிமெண்டிங் ஈச் லிட்ரல்னா த வேரியபிள் இன் ஐதர் காம்ப்ளிமெண்டட் ஆர் அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம், இதுதான் லிட்ரல்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்துருக்கு. ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை பண்ணலாம். அவங்க வந்து வெறும் காம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளம் இன்னொன்று எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஏபி இன்டூ சி பார் ப்ளஸ் ஏ பார் சி இருக்கு, அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா இது ஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அர்த்தம். இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன ஃபார்மில் இருக்கும், எனக்கு ஏபி ஹோல் பார் ஃபார்மில் இருக்குது. ரிசல்ட் அப்போ எனக்கு ஏ பார் ப்ளஸ் பி பார்னு வரணும். இது ஃபுல்லாக எனக்கு இப்போ ஏ, இது ஃபுல்லாக எனக்கு இப்போ பி. ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பாரில் வந்திருக்கு. இப்போ அகைன் இதுக்கு டிமார்கன்ஸ் லா எடுக்கலாம், இதுக்கு டிமார்கன்ஸ் லா எடுக்கலாம். இதுக்கு டிமார்கன்ஸ் லா எடுத்தா ஏ பார் ப்ளஸ் பி பார்னு வந்துடும். இதுக்கு டிமார்கன்ஸ் லா எடுக்கும்போது மறுபடியும் இது என்ன ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும், இது ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஃபார்மில் இருக்கிறதா எடுத்துக்கணும். which will give result as a bar plus b bar. ஸோ டிமார்கன்ஸால 2 இருக்கு இல்லையா, ஒன்று வந்துட்டு ப்ராடக்டை ஆறா மாற்றுறது, அதாவது ஆண்ட் ஆறா மாற்றுறது, இன்னொன்று வந்து ஆர் ஆண்டா மாற்றுறது. அப்போ 2 இருக்குல்ல, ஒரு இடத்துல இது அப்ளை பண்ணால் இன்னொரு இடத்துல இது அப்ளை பண்ணிக்கிட்டே வரும். ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஆண்ட் டிமார்கன்ஸ் லா ஆர் டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து ஏ பார் டாட் பி பார் ஃபார்மில் வரணும். அவுட்புட்டில் எனக்கு டாட் வரும். இன்புட்டில் ஆர் இருந்தால் அவுட்புட்டில் எனக்கு டாட் வரும்.
ஏ பார் டாட் பி பார் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இது ஏ பார், ஆல்ரெடி ஒரு பார் இருக்கிறதுனால இது இப்போ டபுள் பார்னு போடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏ பார் சி த ஹோல் பார்னு போடும். மறுபடியும் இந்த டேர்முக்கு மட்டும் டிமார்கன்ஸ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி ஆன்சர் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா இதுதான் ஆன்சர். டிமார்கன்ஸ்ல இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சி இன்டூ ஏ, ஏசி வந்துச்சு. சி இன்டூ சி பார் 0 வந்துடும். மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ணாத காமிச்சிருக்கோம். மெத்தட் 2 அப்ளை பண்ணி பாருங்க இதே ப்ராப்ளம்க்கு. மெத்தட் 2 அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே டுவாலிட்டி பாருங்க. ஏ இன்டூ பி வந்து ஏ பிளஸ் பி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆண்ட் இருக்கு, இங்கே ஆர் ஆயிடுச்சு. இங்கே ஆர் இருக்கு, இங்கே ஆண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டுவாலிட்டி அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்? ஒரு ஒரு டேர்முக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட், சி காம்ப்ளிமெண்ட். ஆல்ரெடி சி காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ சி டபுள் காம்ப்ளிமெண்ட். இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட், சி காம்ப்ளிமெண்ட் எடுத்தா சேம் ஆன்சர் வருது. இதே ஸ்டெப் வருது. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ண பிறகு எனக்கு சேம் ஆன்சர் வருது. டிமார்கன்ஸ்ல கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக பண்ணணும். ஸோ பூலியன் பாஸ்டுலேட்ஸ், பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சிலது இருக்கு. டுவாலிட்டி, காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது. அப்படியே நம்ம ஸ்கீமா போகணும். அடுத்தது